அன்பார்ந்த துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு 10ஆம் இடத்திலே குரு, அதாவது தொழில் ஸ்தானத்திலே குரு அமையப்பெறுகின்றாள். தொழில் குரு என்று சொல்வார்கள், கர்ம குரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களது பாவங்கள் முழுமையாக கழுவப்பட்டு புண்ணிய ஆத்மாக்களாக மாறக்கூடிய ஒரு சுப விஷயங்கள். 10லே குரு இருக்க பதவி பறிபோகும் என்று சொல்வார்கள். நீங்கள் செய்கின்ற வேலையிலிருந்து வேறொரு வேலைக்கு மாற்றம் கிடைத்து நல்ல லாபங்கள் ஆதாயங்கள் சேர்கிறது. உங்கள் பதவியிலே நல்ல பொருளாதார மேம்பாட்டு. 2ஆம் இடத்தை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு, நல்ல முன்னேற்றம், தொழில் வலுப்படுகிறது. அதே போல 4ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். தாயார் வழி சொத்துக்கள் போன்றவற்றை சிறப்பாக அமையும். அதே போல 6ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். இந்த 6ஆம் இடம் என்பது கடனுடைய பலுக்கள் குறையும், நோயினுடைய வீரியங்கள் குறைந்து நல்ல தேக ஆரோக்கியங்களும், ஃபேஷன் டிசைன் போன்றவற்ற ஆட்களுக்கு நல்ல மதிப்பும் பாராட்டுகளும் சேர்கிறது. நல்ல வெற்றிகரமான விஷயங்கள், குருபகவானுடைய கடாட்சம் சிறப்பாக அமையப்பெற்று தான தர்மங்கள் செய்து வரும்போது உங்களுக்கு நல்ல விதமான யோக பலன்களை சேர்கிறது. இந்த துளாராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அன்னதானம் செய்வது ரொம்ப சிறப்பாக இவங்களுக்கு அமையும். சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே இருக்க, சுக்கிரனுடைய ராசி மண்டலத்திலே அமையப்பெற்ற நீங்கள் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் கிடைத்தாலும் அதை உரியாக அனுபவிக்க முடியாத நிலை. எனவே ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்தல், உதவி செய்தல், அதே போல் படிக்கின்ற குழந்தைகளுக்கு பேனா பென்சில் போன்றவற்றை வாங்கி தரும்போது நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் பெறலாம்.